सभी को हमारा प्रभु यीशु मसीह के पवित्र नाम से मैं इस पवित्र स्वागत करता हूँ। हम सब लोग वचनों को ध्यान करेंगे। आज हमारे बीच में उड़ीसा से पास्टर जी हैं, पास्टर पाल देवराज। मैं उनको स्वागत करता हूँ। हम सब लोग वचनों को ध्यान करेंगे। प्रेज़ लॉर्ड ब्रदर। பிரைஸ் லார்ட். ஜெபித்து இந்த காலை வேலையை ஆரம்பிக்கலாம். प्रार्थना करके सुबह के समय को हम शुरू करेंगे। அன்பின் தகப்பனே, இந்த நன்றி செலுத்துகிறோம். கடந்த இரவுல நினைத்து தந்து இந்த புதிய நாளை காண செய்தே அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்கென்று ஊழியம் செய்த மனிதர்களை தியானிக்க எங்களுக்கு கொடுத்துக்க வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் ஊடகத்தாவே நாங்கள் பார்க்க இருக்கிற அந்த ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்ட் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்கிற காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையிலும் ஊடகத்தாவே நாங்கள் அதை செய்ய உற்சாகமாய் செய்ய கர்த்தரின் கிருபை செய்ய தொடக்கம் முதல் முடிவு வரை உடைய பிரசன்னம் உடைய கரம் எங்களோடு கொஞ்சம் வெளியிட முடியாச்சு. பிரேசு நாமத்தில் ஆமென். ஓகே, இந்த நாளிலும் நாம் வந்து ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்ட் அப்படிங்கிற ஒரு ஊழியக்காரரை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். आज हम सब मिलकर आज भी जॉर्ज व्हाइटफील्ड नाम के एक सेवक के बारे में ध्यान करने वाले हैं। அவர் நம்ம பார்த்தோம் சொன்னா 1714 இருந்து 1770 வரைக்கும் வாழ்ந்திருக்கிறார். 1714 से लेकर 1770 तक उनका जीवित काल रहा। ஸோ ரொம்ப வருஷம் இல்லை, கொஞ்சம் வருஷம் அவர் வாழ்ந்திருந்தாலும் அவருடைய வாழ்க்கை ஆண்டவருக்காக வாழ்ந்தார். ज्यादा दिन तक तो नहीं है, कम से कम ही वो समय बिताए, लेकिन अपना जीवन को परमेश्वर के लिए जीवन बिताए। அவருடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, தன்னுடைய இளம் வயதுல, அதாவது கல்லூரி நாட்கள்ல, காலேஜ் போற அந்த டைம்ல வந்து அவர் வந்து பண்றாரு. उनके जीवन में देखिएगा, वो कॉलेज में पढ़ाई करते समय में ही परमेश्वर को अच्छे तरीके से वो जानना प्रारंभ कर दिए। அவர் படித்த அந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில வந்து ஹோலி கிளப் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் இருக்கிறாங்க. उनके वो जो कॉलेज पढ़ाई किए थे ऑक्सफोर्ड यूनिवर्सिटी में, तो कॉलेज में, तो वहां पर जो है होली क्लब नाम का एक समूह था। அவங்க வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆண்டவருக்குள்ள வளர்றதுக்கு வந்து அந்த குரூப் வந்து உதவியா இருந்துச்சு. तो वो जो समूह के लोग हैं, वहाँ के रहने वाले विद्यार्थी परमेश्वर में बढ़ने के लिए वो मदद करते थे। ஸோ அந்த குரூப் வந்து இவருக்கு ரொம்ப நல்ல வாய்ப்பு அமைந்தது. அவர் வந்து அந்த இளம் வயதுல ஆண்டவர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ந்தார். तो वो जो समूह है बहुत ही शानदार समूह था, और परमेश्वर के अनुग्रह से इन्होंने भी अपने जीवन में परमेश्वर के मार्गों में अच्छे तरीके से बढ़े। அவருடைய 21வது வயதுல சபையில வந்து டீக்கனா வந்து அவரை நியமிக்கிறாங்க. जब उनको 21 उम्र था, उस वक्त में कलीसिया में डीकन के पद में उनको ले लिया गया। ரொம்ப குறைந்த வயதுல அவர் வந்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். बहुत ही कम उम्र में ही वो अपना सेवकाई को प्रारंभ किए। மொத்தம் 34 வருஷம் அவர் வந்து ஊழியம் செய்கிறார். तो लगभग कुल मिलके 34 साल तक वो सेवकाई किए। அவருடைய இந்த ஊழிய காலங்கள்ல அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் போன்ற நாடுகள்ல 18வது நூற்றாண்டுல எழுப்புதலுக்கு காரணமா இருந்தார். अमेरिका और ब्रिटेन उस शहरों में 18वीं शताब्दी में जो है वो 28 उम्र में वो एक अच्छे सेवक बनकर वो जीवन बिताए। அவருடைய பிரசங்கங்கள் வந்து ரொம்ப ஒரு ஆர்டரெல்லாம் இருக்கல. அது வந்து நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காங்க. ஆனாலும் அந்த பிரசங்கம் அநேக மக்களுடைய வாழ்க்கையில, அவங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றது வந்து உதவியா. तो उनके जो संदेश जो है उतना ऑर्डर से नहीं था, लेकिन फिर भी उसके बारे में बहुत सारे लोग कुछ कमी बताए, निंदा भी किए, लेकिन उनके जो संदेश है बहुत सारे लोग पसंद करते थे। அவர் வந்து மக்களுடைய மனதிரும்புதலை விரும்பி அவர் பிரசங்கம் பண்ணார்.
उन्होंने मनुष्यों का मन फिराव को बहुत पसंद करके ही किया करते थे। So, அவருடைய ஊழியத்துக்கு அவர் ஆதாரமா கொண்டிருந்த வசனம் வந்து யோவான் 3வது அதிகாரம் 3வது வசனம். सुसमाचार के लिए उनको एक आधार वचन था, यूहन्ना रचित सुसमाचार का 3 अध्याय का 3 पद ही। ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். एक व्यक्ति अगर फिर से जन्म नहीं लेते हैं तो वो परमेश्वर के राज्य के लिए वारिस नहीं होंगे। So, அவரு போகிற இடங்கள் எல்லாம் வந்து மக்கள் ஆண்டவருக்காக வைராக்கியம் உள்ளவங்களா இருக்கணும் அப்படிங்கறத வந்து வலியுறுத்தி அவர் பிரசங்கம் பண்றாரு. तो वो जहाँ कहीं पर भी जाते थे वहां पर लोग परमेश्वर के लिए तैयार होना चाहिए, ये मन में रखते हुए अपना सेवकाई के जीवन को आगे बढ़ाते थे। அவர் ஊழியம் செய்த அந்த நாட்கள்ல நிறைய ஊழியக்காரங்க கூட அவருடைய பிரசங்கத்தை கேட்டு அவரை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணது உண்டு. उनके सेवकाई के काल में बहुत सारे सेवक लोग भी इनके प्रचार को सुनकर बहुत निंदा भी किए थे। ஏன்னா அவர் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்து ரொம்ப சாதாரணமா இருக்கிற எல்லாரையுமே வந்து உங்க வாழ்க்கை முறை சரியில்லை அப்படின்னு சொல்லி அவங்களை கடிந்து கொண்டதுனால அநேக ஊழியக்காரங்க கூட அவரை வந்து பகைத்திருக்கிறாங்க, அவரை வெறுத்திருக்கிறாங்க. तो क्योंकि उन्होंने अपना जीवन में जितने भी लोग थे वो उन सभी लोगों को उनके आत्मिक जीवित में जो कमी घटी रहता था उसको सीधा सीधा बोल देते थे कि तुम्हारा आत्मिक जीवित सही नहीं है। तो इस कारण बहुत सारे सेवक लोग इनको विरोध करते थे और तिरस्कार भी करते थे। ஆனாலும் அவர் வந்து தன்னுடைய அந்த ஊழிய முறையில எந்த மாற்றத்தையும் வந்து எடுக்கல, தொடர்ந்து வந்து மக்களுக்கு வந்து கடிந்து கொண்டு அவங்களுக்கு உபதேசம் சொல்லிட்டு இருந்தார். तो इसलिए फिर भी कोई भी रुकावट के बिना लोगों को ऐसे परिस्थिति में भी अपना जीवन को व्यतीत करते थे। ஒருவேளை ஜான் வெஸ்லி, சார்லஸ் வெஸ்லி அவங்க சபைகளை ஆரம்பிக்கிறது கூட இவர் ஒரு காரணமா இருந்தார். तो जॉन वेस्ली और चार्ल्स वेस्ली जो है मेथोडिस्ट कलीसिया को प्रारंभ करने के लिए ये कारण थे। ஒருவேளை இவர் வந்து ஜான் வெஸ்லி இருக்கிற அளவுக்கு ஒரு பாப்புலர் கிடையாது, ஆனா ஜான் வெஸ்லிக்கு பின்னாடி இருந்து ஃபுல் சப்போர்ட்டிவா இருந்தது வந்து ஜார்ஜ் ஒயிட்। जॉन ये जो और एक सेवक है उतना वो पॉपुलर नहीं थे, लेकिन जॉन वेस्ली को उन्होंने पीछे रहकर उनको सपोर्ट करते थे चार्ल्स वेस्ली। ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்ட் வந்து ஜான் வெஸ்லிக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தார்। जॉर्ज व्हाइटफील्ड, सर माफ कीजिएगा, जॉर्ज व्हाइटफील्ड जो है जॉन वेस्ली को पीछे से बहुत ही मदद करते थे सेवकाई में। तो அவர்கிட்ட வந்து ஆண்டோடைய வசனத்தை வந்து எங்க போனாலும் பிரசங்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாகம் வந்து அவரிடத்துல காணப்படும்। तो वे जहां पर भी जाते थे परमेश्वर के वचनों को लोगों को अच्छी रीति से बताना चाहिए कि एक अंदर बहुत प्यासा रहते थे वो। அவருடைய 34 வருட ஊழியத்துல கிட்டத்தட்ட 18,000 பிரசங்கங்களை வந்து அவர் பண்ணியிருக்கார்। 34 उम्र तक जो सेवा की, 34 साल तक जो सेवा की है, लगभग 18,000 तक वो संदेश उन्होंने प्रचार किए थे। யோசித்து பார்க்கலாம் எவ்வளவு அதிகமா வந்து அவர் அவனுடைய வசனத்தை பிரசங்கிப்பதற்கு மற்றவங்களுக்கு போதிப்பதற்கு வந்து அவர் ஆர்வமா இருந்திருக்கிறார் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும்। तो लोगों के संदेश को बताने के लिए, लोगों को प्रभु में बढ़ाने के लिए कितना वो चाहते और इसलिए कितना वो अध्ययन करते थे, इसी से हमें पता चलता है। ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு 10 பிரசங்கம் பண்ணிருக்காரு। लगभग एक हफ्ते के लिए 10 संदेश उन्होंने किए होंगे। நம்ம ரொம்ப சாதாரணமா சண்டே, சாட்டர்டே, அதுக்கப்புறம் பைபிள் ஸ்டடி, இந்த 3 பிரசங்கம் வந்து சாதாரணமா வந்து நம்ம கேட்போம்। साधारण से हमारा जीवन में हम संडे और शनिचर को और कुछ बाइबल स्टडी ऐसे कुछ संदेशों को हम सुनते होंगे। ஓகே, இன்னைக்கு வந்து ஒருவேளை டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்ததுனால யூடியூப்ல நம்ம ஒருவேளை நிறைய கேட்கலாம்। आज टेक्नोलॉजी थोड़ा सा आगे है, इसलिए बहुत सारे यूट्यूब में कई सारे संदेश को देख सकते होंगे। அந்த காலத்துல இந்த மாதிரி எதுவும் டெக்னாலஜி இருக்குல்ல, उन दिनों में ऐसे प्रकार का कोई टेक्नोलॉजी नहीं था। तो மக்கள் நேரடியா வந்துதான் வந்து பிரசங்கியாளர்களுடைய பிரசங்கத்தை கேட்கணுமா இருந்துச்சு। लोग जो है सीधे आकर उनके पास आके परमेश्वर के संदेश को सुनना करते थे। तो
ஸோ இன்னைக்கு இருக்கிற பிரசங்கத்தை ப்ரிப்பேர் பண்றதுக்கான வசதி நிச்சயமா அந்த காலத்துல கிடையாது. अभी जो संदेश को तैयार करते हैं तो ऐसे एक सुविधाएं उन दिनों में नहीं रहता था। இன்னைக்கு நமக்கு வந்து ஒரு வசனத்துக்கு ரெஃபரன்ஸ் எங்க தெரியலன்னா ரொம்ப ஈஸியா எடுத்துடுறோம். आज अगर हमको एक वचन चाहिए तो बहुत ही आसानी से उस वचन को निकाल लेते हैं। அவ்வளவு வசதி இருந்தும் இன்னைக்கு வந்து வசனத்தை ப்ரிப்பேர் பண்ணி பிரசங்கம் பண்ற ஊழியர்களுடைய எண்ணிக்கைங்கிறது ரொம்ப குறைஞ்சிருச்சு. तो ऐसे सुविधा होने के बाद भी वचनों को देकर पहले अध्ययन करके आकर संदेश देने वाले सेवक लोग भी बहुत कम है आज भी। ஆனா அந்த காலத்துல அவர்கிட்ட அவ்வளவு வசதி இல்லைன்னா கூட ஒரு வாரத்துக்கு 10 பிரசங்கம் அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் வந்து எவ்வளவு தன்னுடைய நேரங்களை பிரசங்கத்தை ப்ரிப்பேர் பண்றதுக்காக செலவழித்து இருப்பார் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள முடியும். अब देखिएगा ऐसे सुविधाएं नहीं थे उस वक्त में, फिर भी उन्होंने हफ्ते में अगर 10 संदेश को अगर लगभग किए होंगे तो सोचिएगा कितना पवित्र शास्त्र को अध्ययन किए होंगे वो। அவருடைய வாழ்க்கை குறித்து தியானிக்கும் பொழுது டெய்லி காலையில 4 மணிக்கு அவர் எழுந்திருக்காரு. उनके जीवन में जब व्यक्तिगत जीवन के बारे में देखते हैं तो सुबह सुबह 4 बजे उठ जाते थे। 4 மணிக்கு எழும்பி அவர் பைபிளை வாசித்து தான் வந்து தன்னுடைய நாட்களை வந்து அவர் ஆரம்பிச்சிருக்காரு. और जैसे वो उठते थे 4 बजे, उसके बाद पहले बाइबल पढ़ के ही अपना जीवन को वो शुरू करते थे। அவ்வளவு தூரத்துக்கு வந்து அவர் வந்து தன்னுடைய இன்னொன்னு அவர் வந்து மோஸ்ட்லி பைபிளை வாசிக்கும் பொழுது முழங்கால நின்னே வந்து வாசிப்பாராம். वो जब भी बाइबल पढ़ा करते थे तो वो घुटने टेक कर ही बाइबल पढ़ते थे। அப்படி ஒரு முறையை வந்து அவர் வந்து தனக்காக அவர் பழக்கப்படுத்தி வச்சிருந்தார். ऐसे एक रीति को अपने जीवन में वो आदत बना के रखे थे। சோ இதெல்லாம் வந்து அவர் ஆண்டுடைய வசனத்தின் மீது அதை அறிந்து கொள்ளவும் அதை பிரசங்கிக்கவும் எவ்வளவு ஆர்வமா இருந்தார் அப்படிங்கறத வந்து அது காமிக்கும். तो ये सारा चीज को देखते हैं तो वो परमेश्वर के वचन को जानने के लिए हो या लोगों को संदेश देने के लिए वो कितना वो चाहत रखते थे पता चलता है। அதுக்கப்புறம் இன்னொன்னு அவர் ஒவ்வொரு முறையும் அவர் பிரசங்கிக்கும் பொழுது மக்கள் மீது கரிசனை உள்ளவராக அவர் வந்து பிரசங்கித்தார். तो जब भी वो परमेश्वर के संदेश देते थे तो लोगों के ऊपर दया के साथ ही वो परमेश्वर के संदेश करते थे। அவர் வந்து மக்கள் மனம் திரும்பணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்திலேயே தான் வந்து அவர் பிரசங்கிச்சிருக்கிறார். वो लोग जो है मन फिराना चाहिए ये एक सोच विचार रख के ही वो संदेश देते थे। இன்னைக்கு நம்ம இதுல அதிகமான பேர் ஊழியர்கள் இருக்கிறோம். ஏதாவது ஒரு வழியில நம்ம வந்து வசனங்களை பிரசங்கிக்கிறோம். आज हम बहुत सारे लोग सेवकाई में हैं, कोई एक रास्ता में जाते हुए हम संदेश देते हैं। இன்னைக்கு நம்ம வசனங்களை பிரசங்கிக்கும் பொழுது மக்கள் மனம் திரும்பணும், அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில மாற்றங்கள் வரணும், வளர்ச்சி வரணும் அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம வந்து பிரசங்கிக்கிறோமா அப்படிங்கறத நாம ஆராய்ந்து பார்க்கணும். तो लोगों के मन को छूना है, उनको मन परिवर्तन होना चाहिए, एक आत्मिक जीवन में आगे बढ़ना चाहिए, एक विचार रख के हम प्रचार करते हैं, क्या सोचना चाहिए। அப்படிப்பட்ட எண்ணங்கள் விருப்பங்கள் நம்ம இடத்துல இருக்கும் பொழுது மட்டும்தான் அவங்களுடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு அவங்களுடைய ஆவிக்குரிய நிலையை அறிந்து கொண்டு அவங்கள ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருவதற்கு ஏற்ற வசனங்களை அவங்களுக்கு சொல்ல நம்ம तो ऐसे लोगों को समझकर फर्क कर उनको आत्मिक जीवित में आगे बढ़ाने के लिए ऐसे प्रकार के वचनों को हमें तैयार करना है, ढूंढ कर उसे प्रचार करना चाहिए। तो ஊழியத்துல இருக்கிற நாம் எல்லாரும் ஒரு விஷயத்தை நம்ம நிச்சயப்படுத்திக் கொள்ளணும். सेवा में रहने वाले हम सब लोग एक विषय को हमें खचित करना जरूरत है। நாம ஒவ்வொரு பிரசங்கத்தையும் பண்ணுவதற்கு முன்பு அதற்கு ஏற்ற நேரத்தை ஒதுக்கி ஜெபத்தோட அதை ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது மட்டும்தான் அந்த பிரசங்கங்கள் கேட்கிற மக்களுடைய உள்ளத்திலே கிரியை செய்கிறதா இருக்கும். तो ऐसे जब भी हम लोग परमेश्वर के सम्मुख में अगर लोगों के लिए प्रस्तुत करने के लिए तैयार हो जाते हैं वचनों को, तो प्रार्थना के साथ पूरे तैयारी के साथ उसको जब लोगों के साथ सम्मुख में प्रस्तुत करते हैं तब वो कामयाब होता है। तो பிரசங்கம் ஆயத்தம் செய்யாமல் சோம்பேறியா இருந்து பிரசங்க பீடத்தில் ஏறுவது நிச்சயமாக நமக்கும் நல்லதில்லை,
நம்முடைய பிரசங்கத்தை கேட்பவர்களுக்கும் நல்லது. बिना तैयारी से अगर हम लोग पोडियम यानी कि परमेश्वर के उस संदेश के पीठ में खड़ा होकर अगर हम लोगों के बीच में अगर खड़ा होकर प्रचार करना शुरू करते हैं, वो हमारे लिए भी अच्छा नहीं है, लोगों के लिए भी अच्छा नहीं है. ஸோ நம்ம நிச்சயமாக நாம் யார் மத்தியில் ஊழியம் செய்கிறோமோ அவர் மீது அக்கறை, அன்பு இருக்குமானால் நிச்சயமாக நாம் நம்முடைய பிரசங்கங்களை உண்மையாக தயார் செய்து அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவியா இருப்பதற்காக நாம் பிரசங்கிக்க முடியும். तो लोगों के उन विचारों को समझकर उनके ऊपर दया के साथ जब भी हम लोग तैयार होकर परमेश्वर के सम्मुख में प्रचार करते हैं, तभी उन लोगों के लिए आत्मिक जीवित में बढ़ाने के लिए हम अच्छा संदेश दे सकते हैं. ஸோ இவர் வந்து எந்த சபை பாகுபாடும் இன்றி எல்லா சபைகளுக்கும் வந்து பிரசங்கம் பண்ண போனார். उन्होंने हर प्रकार के कलीसियाओं को प्रचार करने के लिए जाते थे. ஸோ அவருக்கு வந்து நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு வேற வேற சபைகள் கூட. अलग अलग कलीसियाओं के साथ बहुत सारे उनका एक संबंध भी था. கருத்து வேறுபாடுனா அவங்க நம்புறதை இவர் நம்ப மாட்டாரு, இல்ல இவங்க நம்புறதை அவங்க நம்ப மாட்டாங்க. तो उनके जीवन में अलग अलग कलीसियाओं के अंदर रहने वाले कुछ विचार और विचारों को बहुत सारा फर्क भी रहा करता था. ஆனாலும் அவருடைய நோக்கம் ஒன்னே ஒண்ணா இருந்துச்சு, மக்கள் எல்லாரும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும், ஆவியிலே அனலா फिर भी उनके जीवन में एक विचार हमेशा रखता था कि हर प्रकार के कलीसिया के लोगों के विश्वासियों का आत्मिक जीवित आगे बढ़े. तो நான் கடைசியா ஒண்ணு சொல்லி முடிக்க ஆசைப்படுறேன். मैं आखिरी में एक बात बताकर इसको खत्म करना चाहता हूँ. तो இவர் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அந்த வயதை நம்ம பார்த்தோம்னு சொன்னா ஒரு இளம் வயது, அதுவும் வந்து கல்லூரி நாட்கள். उन्होंने परमेश्वर को जो स्वीकार किया था उस वक्त में इनका उम्र भी कम था और पढ़ाई करने का एक उम्र था वो. तो கல்லூரி நாட்கள்ல அல்லது இந்த இளம் வயதுல அதிகமான வாலிபர்கள் விரும்புறது எல்லாமே வந்து நம்ம விருப்பப்படி நம்ம இருக்கணும், நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாழணும் அப்படிங்கிறது. क्योंकि पढ़ाई करने के उस वक्त में सारे जवानों का एक विचार ऐसे है कि हमारा विचार में हम रहेंगे, हमारा मन पसंद कार्यों को हम करेंगे. ஒருவேளை நம்ம டெய்லி வந்து ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை வந்து நம்ம கவனிச்சுக்கிட்டு வரோம், படிச்சு கேட்டுட்டு வரோம். क्योंकि हम हर रोज एक एक व्यक्ति के जीवन चरित्र को हम ध्यान करते आ रहे हैं. இதுல அதிகமான பேர் தங்களுடைய வாழ்க்கைய இளம் வயதுல ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தோம். इनमें से अधिकतर लोग जो है छोटे उम्र में ही परमेश्वर को अपने जीवन को समर्पण किए गए लोग हैं. நீங்க இந்த காரியத்தை நீங்க பிராக்டிகலா கூட உங்க சபைகள்ல பார்க்கலாம். आप इस कार्य को कई सारे कलीसियों में देख सकते हैं. இன்னைக்கு உங்க சபையில வர்றவங்க வயதான பிறகு தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு கொடுத்துருக்காங்களா, இல்ல இளம் வயதுல வந்து ஆண்டவருக்கு தங்களுடைய வாழ்க்கையை கொடுத்துருக்காங்களா? उम्र होने वाले लोग ज्यादा जिसको उम्र है वो परमेश्वर के समर्पण किए हैं कि या कई सारे जवान लोग परमेश्वर के लिए समर्पण किए हैं. ஸோ சபையில இன்னைக்கு வந்து ரெகுலரா சர்ச்சுக்கு வர்ற அதிகமான பேர் தங்களுடைய வாழ்க்கையை வந்து இளம் வயதிலேயே தான் வந்து ஆண்டவருக்காக கொடுத்துருப்பாங்க. कलीसिया में आने वाले जो लोगों का संख्या में ज्यादा लोग वही रहेंगे जो अपने छोटे उम्र में परमेश्वर को अपने स्वीकार किए होंगे. ஊழியத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதிகமான பேர் தங்களுடைய வாழ்க்கையை வந்து இளம் வயதிலேயே ஆண்டவருக்கு கொடுத்தவங்க தான் இருப்பாங்க. सेवकाई में भी देखिएगा अपना जीवन में छोटे उम्र में ही परमेश्वर को समर्पण किए हुए लोग मिलेंगे. இந்த இளம் வயதுல நாம வந்து வாய்ப்புகளை நாம வந்து பயன்படுத்துறோம், உருவாக்குறோம் அப்படிங்கறதான் வந்து நிச்சயமா நம்முடைய எதிர்காலம் இருக்கும். तो इस छोटे उम्र में ही आने वाला भविष्य हमारा सामने खड़ा रहेगा कि परमेश्वर के लिए मैं एक अनोखा कुछ कार्य कर सकता हूँ. तो ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்ட் ஒருவேளை அவர் படிச்ச அந்த காலேஜ்ல அந்த ஹோலி கிளப்ல சேராம
மற்ற ஃப்ரெண்ட்ஸும் கூட சேர்ந்து அவருக்கு தந்தீங்கன்னு வேற மாதிரி அவர் போயிருக்கலாம். जॉर्ज वाइटफील्ड जो है अगर वो होली क्लब में अगर शामिल ना होते हुए अगर दूसरे अपना मनमानी करते हुए दूसरे लोगों के साथ वो अपने जीवन बिता सकते थे। ஆனா அவர் அந்த ஹோலி கிளப், அதாவது ஜெபிக்கிற அந்த கூட்டத்தை வந்து தேர்ந்தெடுத்து அவங்களோட கூட வந்து அவர் ஐக்கியத்துல வளர்ந்தார். लेकिन उन्होंने होली क्लब जो प्रार्थना किया करते थे उनके साथ वो मिलकर वो आगे बढ़ चलते हैं। இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம வந்து ஆராய்ந்து பார்ப்போம். நம்ம கூட்டம், நம்மளோடு இருக்கிற அந்த கூட்டம் ஜெபிக்கிற கூட்டமா இல்லையா அப்படிங்கறத நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். हम हमारे जीवन को परखें कि हमारे साथ रहने वाला जो समूह है वो प्रार्थना करने वाला समूह है या नहीं। அல்லது அட்லீஸ்ட் நம்ம அவங்கள ஜெபிக்க ஊக்கப்படுத்துறோமா இல்லையா? कम से कम हम उनको प्रार्थना करते हुए उनको परमेश्वर के प्रार्थना में प्रोत्साह करते हैं कि नहीं। ஸோ நம்மளோட இருக்கிறவங்களை வந்து நமக்கு நம்ம பேசுகிற காரியங்கள் ஆவிக்குரிய காரியங்களா அல்லது உலகத்தின் காரியங்களா அப்படிங்கறத நம்ம தியானித்து ஆராய்ந்து பார்க்கணும். और ये भी ध्यान लगाना चाहिए और फरकना चाहिए कि हमारे साथ रहने वाले लोग परमेश्वर के आत्मिक बातों को ज्यादा करते हैं कि संसार की बातों को ज्यादा करते हैं। ஸோ நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை உருவாக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். कैसे प्रकार के परिस्थितियों को हम सामना करते हैं तैयार करते हैं करके वो बहुत ही प्रमुख है। ஏன்னா ஒரு வாரத்துல 10 பிரசங்கம் அப்படிங்கிறது அவர் அப்பனா எப்படிப்பட்ட சூழ்நிலையை வந்து அவர் உருவாக்கி இருந்தார் அப்படிங்கறது நிச்சயமா நாம வந்து புரியும். हफ्ते में अगर 10 संदेश अगर वो देते हैं तो कैसे परिस्थिति में वो रहा होंगे एक बार सोचना है। நம்ம என்ன ஆகணும்னு விரும்புறோமோ நிச்சயமா நம்ம அப்படிப்பட்டவங்களோடு கூட தான் நாம இருக்கோம். हम क्या बनना चाहिए वैसे प्रकार के लोगों के साथ अगर हमारा संपर्क रहेगा तो भी हम ऐसे बन सकते हैं। तो ஜான் வெஸ்லி, சார்லஸ் வெஸ்லி அவங்களோட கூட தான் வந்து அதிகமா செலவழிக்கும். जॉर्ज वाइटफील्ड जो है जॉन वेस्ली, चार्ल्स वेस्ली उनके साथ ही ज्यादा समय बिताते थे। तो நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க கூட வந்து பெரிய பெரிய ஊழியம் செய்த மனிதர்கள்। आप देखिएगा उनके साथ बड़े बड़े सेवा करने वाले लोग हैं। तो அவங்க குறித்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்। उनके बारे में हम ऑलरेडी पहले ही ध्यान कर चुके हैं। तो நம்முடைய நண்பர்களை தேர்ந்தெடுத்தல் நமது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உற்சாகம் அளிக்கக்கூடியவர்களா இருக்கும்। हमारा जो दोस्तों को, मित्रों को जब चुनते हैं, हमारा आत्मिक जीवित को प्रोत्साहित करने वाले लोग होना चाहिए। तो உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில உற்சாகப்படுத்தியவர்களாக இருக்கிறாங்களா, ஆவிக்குரிய ஆலோசனை சொல்லுவா இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி நீங்க ஆராய்ந்து தெரிந்து கொள்வது நல்லது। जो आपके मित्र लोग हैं वो आपके आत्मिक जीवित में आपको प्रोत्साहन करते हैं या आपको आत्मिक जीवित में आगे बढ़ाते हैं, तो आप एक बार सोचिएगा। நீங்களும் உங்களுடைய நண்பர்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை கொடுக்கிறவர்களாக இருக்கீங்களா, ஆவிக்குரிய வழியிலே அவர்களை உற்சாகம் படுத்துறவர்களாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி உங்களை குறித்தும் நீங்க ஆராய்ந்து பாருங்க। और आप लोग भी अपने आप को एक बार फरकना चाहिए कि आपने मित्रों को परमेश्वर आत्मिक जीवित के बारे में बताते हैं या आत्मिक जीवित के बारे में प्रोत्साहन करते हैं कि नहीं। तो நாம் ஒருவருக்கொருவர் ஆண்டோடைய வசனத்தின் மூலமாக உற்சாகம் அளிப்பது ஒரு அவசியமான ஒரு காரியம்। एक दूसरे के साथ और उनके लिए परमेश्वर के वचन के द्वारा आत्मिक जीवित में प्रोत्साहित करना बहुत जरूरत है। तो தேவன் நமக்கு கிருபை செய்வாராக। நாம் ஒருவருக்கொருவர் உற்சாகம் அளித்து அவருடைய வழியிலே தொடர்ந்து வளருவது। परमेश्वर हमें मदद करें, आशीष करें कि हम एक दूसरे के साथ प्रोत्साहित करते रहें। நாம் ஜெபிப்போம்। हम प्रार्थना करेंगे। அன்பின் தகப்பனே, இந்த நன்றி செலுத்துகிறோம்। இந்த நேரத்தின் உலகத்தாவே நாங்கள் ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்ட் அவருடைய வாழ்க்கையை கர்த்தாவே உமக்கென்று வைராக்கியமாய் வாழ்ந்த அந்த மனிதனுடைய வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கைக்கும் ஒரு உற்சாகம் அளிக்கக்கூடியதாக இருக்க கிருபை தருவீராக। கர்த்தாவே அநேக
மாதிரிகளை நீர் எங்களுக்காக வைத்திருக்கிறது. அதுக்காக உண்மையாய் வாழ்ந்த மனிதனுடைய வாழ்க்கைக்கு, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, ஊழிய வாழ்க்கைக்கு உற்சாகம் அளிக்கக்கூடியதாக அவருடைய வாழ்க்கையை எங்களுக்கு உதாரணங்களை எடுத்துக்கொள்ள இந்த கல்வச்சல் மூலமாக நடைபெறுகிற எல்லா ஊழியங்களும் இந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மட்டுமாக தாங்கி வழிநடத்தின தேவன் வருகிற நாட்களிலும் தாங்கி வழிநடத்தும்படியாக இந்த நாளை இந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் நாங்கள் செய்கிற எல்லா காரியங்களையும் இந்த கரம் கூட வழிநடத்தியாச்சு. எங்களை தாழ்த்தும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நாமத்தில் ஜெபங்களை தரும். ஆமென்.